ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் தான் இப்போ தைக்க போகிறேன். மேலே வந்து 3.25 கட்டில் வச்சுக்கிறேன். இது வந்து போட் நெக் மேலே சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன ஓவல் ஷேப் கட் பண்ண போகிறோம். மொத்த உயரம் வந்து 9.5. அதில் ஒரு 3.25 இன்ச் வந்து மேலே வந்து அந்த போட் நெக்கு குறைஞ்சிக்கலாம். மேலே அதே 3.25 அகலத்துக்கு ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு கீழே வந்து அதே 3.25 வச்சோன்னா ரொம்ப அகலமாயிடும். ஏன்னா இவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு 2.5 மட்டும் வச்சுருக்கேன் அகலம். இப்போ மேலே அந்த ரவுண்டு வரைஞ்சிட்டு கீழே ஓவல் ஷேப்பு அந்த நம்ம அளவு எடுத்துட்டு அதுக்குள்ளவே அந்த ஓவல் ஷேப் போட்டுக்கலாம். கட் பண்ணியாச்சு. வந்து லைனிங் கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே உள்ளே வச்சுட்டு தையல் போடணும். அது நம்ம திருப்பி தைக்கும்போது அது வெளியில் வந்துடும். நல்லா அந்த ஷேப்புக்கு அழகாக ஓரத்தில் மெதுவாக தைச்சு அழகாக எடுத்துடலாம். நல்லா ஸ்லோவாக நிறுத்தி தைச்சோன்னா அந்த நம்ம என்ன டிசைன் வரைஞ்சோமோ அது அழகாக வந்துடும் நமக்கு. சுற்றி தையல் போட்டாச்சு. அதை திருப்பணும்ல, அதுக்காண்டி சின்ன சின்ன கட்டு அங்கங்க போட்டு இப்போ திருப்பணும்னா அழகா நம்மளுக்கு வந்துடும். அந்த கார்னர் வந்து நம்ம ஊசி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம்னா அழகாக வந்துடும். இப்போ நம்ம மேலே சுற்றி ஒரு தையல் போட்டோன்னா நெக் டிசைன் ரெடி ஆகிடும். இவங்க எதுவும் லேஸ் எதுவும் எனக்கு வேண்டாம்னு சொன்னதுனால நான் சும்மா பிளைனாக அப்படியே தான் தைச்சிருக்கேன். இதில் ஒரு நாட் மட்டும் நம்ம இப்போ வைக்க போகிறோம்.
அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நாட் வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், ஃபினிஷ்டு. நல்லா வந்திருக்கா பாருங்க. தேங்க்யூ.